Hi everyone, welcome to Mighty Warrior Army. நாங்கெல்லாம் பொய்யோட வாழ்ந்து பொய்யோடவே படுத்து எந்திரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்திருக்கு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். தலைப்புக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரேட்மார்க் பொய்கள் என்ன? கல்யாணம் ஆகி 7 years ஆக போகுது. 7 வருஷமா என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. நானும் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நாள் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. ஆனா அவர் ஆஃபீஸ் போக மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட அவர் என்ஜாய் பண்றதுக்காக போவாரு. இல்லைண்ணா இங்க இப்படி பேசிடுவாங்க. வீட்டுக்கு போனதான் தெரியும். குறுக்கள் மிதிப்பா, காதல விடுவா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. இவ்வளவு கண்டுபிடிச்சாலும் எந்த தைரியத்துல மறுபடியும் ஒரு பொய் சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது? ஆனா அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. இதுல என்ன இருக்கு? முதுகுல அடி வாங்கினா மூஞ்சில அடி வாங்கினா என்ன? எவ்வளவு லிமிட் குவார்ட்டர் ஆஃப் ஃபுல்லா அது கூட பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி சொல்றீங்களா? என்னமா திங்க் பண்றீங்க? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். ஃபர்ஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு அம்பியா இருப்பாங்க. ஆஃப் போச்சுனா ரெமோ. Good night, Nandi. Sweet dreams. உள்ள போச்சுனா அன்னியன். ஆஃப் சாப்பிட்டாருன்னா அப்படின்னு வர திடீர்ல அவரு ஃபுல் போயிட்டாருன்னா அப்படின்னு வரேன்னா எல்லாரும் போய் சொல்லுவாங்க. பிச்சைக்காரன் கூட நான் 4 நாள் ஆச்சு சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நாட்டை ஆள்றவன் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்ற வரைக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.